Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. அதிமுக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்களுக்கான விடுபட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான நேர்காணலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த அதிமுக வேட்பாளர் நேர்காணல் பற்றின தகவலை பகிர்ந்துக்கோங்க. அதிமுக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்களுக்கான விடுபட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த நேர்காணல் விருப்ப மனு அளித்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக பங்கேற்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 9, 10, 12, 13 ஆகிய தேதிகளிலையும் தொடர்ந்து 5வது கட்டமாகவும் இன்று இந்த நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. அதிமுக சார்பில் சுமார் 7,988 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2,187 விண்ணப்பங்கள் என மொத்தமாக 10,175 விண்ணப்பங்கள் கட்சி தலைமைக்கு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள தொகுதியில போட்டியிட விருப்ப மனு வழங்கியிருந்தோம். ஏற்கனவே நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு காலையிலும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மாலையிலும் காலை மாலை என இருவேளையில நேர்காணல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமையில இந்த நேர்காணல் துவங்கி இருக்கிறது. இன்றைய நிகழ்வுல கட்சியுடைய மூத்த தலைவர்கள் நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், டி.வி. சண்முகம் ஆகியோர் இந்த நேர்காணல்ல இருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.